அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ நீ நல்லா இருந்த பிள்ளையார் கோயில் கட்டின இல்லை, நீ நல்லா இல்லைன்னா பிள்ளையார் கோயில் கட்ட முடியாது. நல்லா வசதியாக இருந்தது வந்ததால் தான் நீ பிள்ளையார் கோயில் கட்ட முடிஞ்சது. ஆனால் இப்போ பிள்ளையார் கோயில் கட்டணுன்னு நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, பிள்ளையார் என்ன பண்ணியிருக்கணும், நமக்கோசம் யாரும் செய்யாததை இருந்தாலும் செய்தான். அப்போ இவனை பெரிய ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு இவனை உருவாக்கணும்னு பிள்ளையார் ஆக்கிக்கணும். பிள்ளையார் பிச்சைக்காரன் ஆக்கிட்டா இருப்பார். இதுக்கு தெளிவானதான் நீங்கள் கொடுத்த தெளிவு தான் நான் தெளிவாக ஏன் சொல்கிறேன்னா, அது கடவுளே கிடையாதுப்பா, கற்பனை ஒரு உருவம். அது அதை இளமையில் வழிபடணும், முதுமையில் போய் வழிபடக்கூடாது. முதுமையில் வழிபட்டோம்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம பிள்ளைய ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம், 1ஆம் கிளாஸ் படிக்கிறான், நல்லா படிக்கிறான். சரி 1ஆம் கிளாஸே 10 வருஷம் படிட்டான்னு சொல்லுவோமா? சொல்லணும். ஒரு வருஷம் பாஸ் ஆனோடனே வேறு ஸ்கூல் சேர்க்குறோம், கோடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சேர்க்குறோம். ஏன்? ஒரு படியாக மேலே ஏறி வந்தால் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கணும், ஹை ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், வேலை தேடணும். அப்போது ஒரு மனுஷனுக்கு 4 விதமான வாய்ப்புகள் வரணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் 4 விதமான வாய்ப்புகள் இருக்குது: சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்போ அங்கேயும் 4, இங்கேயும் 4 இருக்குது. இது முதல்ல போய் சாமின்னா என்னது, எது இது உருவம், இது பெருசு, நம்மளை விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு பக்தி வரும். அதுக்காக கோயில்கள் இருக்குது. சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் அத்தையை போய் கும்பிட்டு இருந்தால் நம்ம வடிகட்டின முட்டாளுன்னு அர்த்தம் சொல்லு. ஆனால் எல்லா சாமியாரும், நான் அதுதான் சொல்கிறது, எல்லா சாமியாரும் கடவுளை பற்றி பேசுகிறாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் கூட பேசுகிறாங்க. ஒன்று கடவுளை பற்றி பேசுகிறாங்க, இல்லை தலைவர்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நான் கடவுளை பற்றியே பேசுறது இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நான் பேசுறதுலாம் மனுஷன், அவன் வாழ்க்கை, அப்புறம் தான் கடவுள். மனுஷனே இல்லைன்னா கடவுளுக்கு இங்கே என்ன வேலை? கடவுள்னு யார் அதை சொல்கிறவன்? மனுஷனுடைய மனம் சீர்பட்டால் தானே அவன் கடவுள் வழிபாட்டுக்கு போவான். மனுஷனே குழப்பத்தில் இருக்கும்போது எப்படி கடவுள் வழிபாட்டுக்கு போக முடியும்? அதனால் மனுஷனுடைய மனம் சீர்படணும், அதுக்காக நம்ம பேசணும். அதை தான்ப்பா நான் செய்துன்னுக்கிறேன். அதனால் பிள்ளையார் கோயில் கட்டினதால் நீ கோடீஸ்வரன் ஆக முடியாது. கட்டில் என்ன பிச்சைக்காரனாவும் ஆயிருக்க மாட்டேன். இல்லை சுவாமி, அதுக்கு சொல்லலை. ஏன் சொல்கிறேன்னா, மனசு தெளிவாக வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறது எது அப்படின்னு பார்க்கணும். 2 விஷயந்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும். அது உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட இதுதான். விதியும் மதியும் சேர்ந்து என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. மதி எதையோ செய்யணும்னு ஓடுது, விதி அதை விட்டு கொடுக்குது. குறிப்பிட்ட வேகமாக ஓடி ரொம்ப ஓடும்போது விதி என்ன வந்து மதியை பிடிச்சி அது பையில் போட்டுக்குது இல்லையா? அப்போ நான் போன வேகம் தடைப்பட்டு போச்சு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னடா இதெல்லாம் பண்ணோம், இதுக்கு மேலே பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காரணம், அதுக்கு விதி தடை. இங்கே கடவுளுக்கோ இல்லை மற்றதுக்கோ இங்கே வேலையே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் கடவுள் இன்பம் துன்பத்துக்கு காரணமாகறன்னா மனிதனை விட கடவுள் கோடிக்கணக்கில் இருக்கணும். இதெல்லாம் நம்ம சிந்திச்சா தான் கடவுள் வழிபாடு தெரியும். அப்போ எது கடவுள்? தனக்குள்ளே இருக்குது கடவுள். கோவில்ன்றது ஒரு அடையாளம். நம்மளை தானே அங்கே கோயிலில் வச்சுக்குது சிலையா. முருகர் அப்படியா இருக்கிறாரு, பெருமாள் அப்படியா இருக்கிறாரு, காளி அப்படியா இருக்குது. அது எல்லாமே நம்மளை தான் வச்சுக்குது, அங்கே நம்மளை அடையாளமாக வச்சுக்குது. இப்படி நல்ல ஒரு இடத்துல போனால் சாந்தமான கடவுள், ஒரு இடத்துல போனால் ஈட்டியத்துக்கு நிற்கிற கடவுள். இது என்னடா கடவுள் இப்படிலாம் கூடமா இருக்கும்? கடவுள் வந்து ஈட்டி கத்தி கபடா சோளம் எல்லாமே ஓணும். அது கண்ணு திறந்தால் உலகம் அழிஞ்சிடுமே. இது எல்லாமே மனிதனுடைய குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி சிற்பம் வச்சுக்கிறான். அது கடவுள் இல்லை. ஆனால் ஆரம்ப கல்வி வேணும். அதுக்கு நீ என்ன தான் படிச்சுனாடோ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் சேராமல் போய் MBBS படி என்ன சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆரம்ப கல்வி பக்தி மனசுக்கு தேவை. பக்தி இல்லைன்னா ஞானம் கிடையாது. அதனால் பக்தி அவசியம். அதுக்காக கோவில் குளம் சுற்றி வச்சுக்குது. ஆனால் அதுவே வாழ்க்கையாக கடைசி வரை சாவர வரைக்கும் சுற்றினான்னா அவனை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லைன்னு அர்த்தம். அந்த முட்டாளை தெளிவுக்கு தான் உங்களோட பேச்சு. அதனால் தெளிவடைஞ்சால் சந்தோஷம் தான். எனக்கு தெளிவடைதான் சாமி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். விடுதலைன்னா என்ன சாமி? அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் சாமி? யார்கிட்டேருந்து விடுதலை வேணும் சாமி? ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஜெயிலேருந்து விடுதலை கொடுக்கலாம். ஆமாம் சாமி. இப்போ நம்ம எந்த சிறையில் இருக்கிறோம்? கண்ணி ஒரு சிறை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறை இருக்குதான். கல்வி ஒரு சிறை, தன்னை உண்ணி தவம் செய்வோர் ஒரு சிறை. என்னப்பா அது? தவம் செய்கிறவங்க கூடவா
ஒரு சிறையில் இருக்கிறான் அப்படின்னா அவனும் கூட சிறையில் இருக்கிறான். கன்னி ஒரு சிறை, கற்றோர் ஒரு சிறை, தன்னை உண்ணி தவம் செய்வோர் மற்றொரு சிறை. சரிப்பா, கன்னி ஒரு சிறையில் இருக்கிறா, படித்தவன்லாம் ஒரு சிறையில் இருக்கிறான், தன்னையே உணரணும் தவம் செய்கிறவனும் சிறையில் இருக்கிறானே. அப்போ இறைவன் எங்கேயா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் சிறைக்கு வெளியே இருக்கிறான். சிறைக்கு உள்ளே இருக்கிறனால ஒரு நாளும் சிறைக்கு வெளியே இருக்கிற இறைவனை சந்திக்கவே முடியாது. ஏன்னா இவனுக்கு ஜாமீனே கிடைக்காதா? ஆமாம் சார். ஜாமீனு மார்க்கெட்லே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஜாமீன் கிடைக்காது. அப்போது நான் எந்த சிறையில் இருக்கிறேன்? கல்வி சிறையாக இருக்குதா, இல்லை காமம் சிறையாக இருக்குதா, இல்லை எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த ஆணவம் சிறையாக இருக்குதா அப்படின்னு நான் எந்த சிறையில் இருக்கிறேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த சிறையிலேருந்து வெளியே வர முடியும். புரியுதுங்களா? நாம் எந்த சிறையில் இருக்கிறோம் சொல்ல வேணாம். ஒவ்வொருத்தரும் ஒரு சிறையில் இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக தப்பிச்சு வருவோம். குருநாதரோட சொல்படி இருந்தால் சீக்கிரமே. சாமி அவர் தான் காலையில் கேட்க சொன்னார். காலையில் கேட்க அங்கே போய் கேள்றா அப்படின்னாரு. இது இயற்கை சாமி, மனுஷனோட பலவீனம். சரி சாமி. அதை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சிறையிலேருந்து நாம் வருவோம். சொன்னபடி நின்னால் எல்லாராலையும் முடியும். இது இயற்கை சாமி. எதுவுமே இங்கே தவறே கிடையாது. ஒரு உயிர் முளைச்சி வரணும்னா சில விஷயங்கள் அடிப்படையாக தேவை. அப்போ நான் எங்கேருந்து வந்தேன்? காமம் இல்லாமல் நான் வர முடியுமா? 2 பேரோட காமத்துக்கு பிறந்தவன் நான். அப்போ இந்த காமம் என்னோட உயிர்லேயே பதிவாயிருக்குது. அப்போ அது வேணான்னு சொல்ல முடியுமா? தூக்கி போட்டுற முடியுமா? ஒரு சிலருக்கு அது அடங்கியிருக்கும், ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் தலைவரிச்சாகும். ஆனால் கவலைகள் வேண்டாம், எல்லாத்தையும் இந்த பாடம் சரி பண்ணி கொடுத்துரும். சரியாக இருந்தால் சரியா? வருத்தம் வேண்டாம், பார்த்துக்கோங்க சாமி. பயம் எதனால வருது? அந்த பயங்கள் எதனால வருது? அந்த பயத்தை போக்குறதுக்கு நமக்கு என்ன வழி? இருட்டுக்கே போகல ஒரு குழந்தை திடீர்னு இருட்டுக்கு போகும்போது ஒரு பயம் வரும். ஏன்னா அது பார்க்காத உலகம். புத்தர் குழந்தையா பிறந்துட்டார். குழந்தையா பிறந்தோன்னே அவர் என்ன பண்ணிட்டாங்க, இவன் எதிர்காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு பெரிய துறவி ஆகிடுவான் அப்படின்னு ஜாதகம் கணிச்சு சொல்கிறாங்க. இப்போ ராஜா சும்மா விடுவாரா? என் புள்ள ராஜாவான ஆசைப்படுவாரா, துறவி ஆகணும் ஆசைப்படுவாரா? அப்படின்னு துறவிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா அவன் கண்ணில் துன்பம்ன்றது காட்டவே கூடாதுன்னு அரண்மனையை விட்டு அவர் வெளியவே போகலை. பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் இன்பமான காட்சியாக வச்சுக்கிறாரு. அவரை சிந்திக்க விடாமே பார்த்துக்கிறாரு. ஆனால் புத்தனும் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ வெளியே நோக்கி பயணம் பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மை புரியுது. நோயோட ஒரு மனுஷன் வரான், வறுமையோட ஒரு மனுஷன் வரான், மரணத்தோட ஒரு பிணம் போகுது. அப்போ இதெல்லாம் பார்க்குறான். ஏன்னா இவ்வளோ காலம் நான் இதெல்லாம் பார்க்கலையே, இது உண்மையா? இவ்வளோ காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையா? அப்போ மந்திரி சொல்கிறாரு, இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் யாராலும் தப்பிச்சு போக முடியாதது எதுன்னா இந்த உண்மை தான். வயோதிகம் வந்தே தீரும், மரணமும் வந்தே தீரும். சரிப்பா, இதெல்லாம் வரும்னா இதில் தப்பிச்சு எப்படி போகிறது? ஆசையை விட்டுடு. அப்போ ஞானம் பிறக்கணும்னாலும் பார்க்காத காட்சிகளை பார்த்தால் மட்டும்தான் ஞானம் பிறக்கும். அந்த பார்க்காத காட்சியில் பார்க்கும்போது மனுஷனுக்குள்ள பயம் வரும். ஆனால் அது பழகிட்டா அந்த பயம்ன்றது நம்மளை விட்டு நீங்கிடும். பாடத்தில் உங்களுக்கு பயம் வந்தால் கவலைகள் வேண்டாம், அதெல்லாம் கடந்து போயிடலாம். இந்த பயம் ஆன்மீகத்துக்கு நமக்கு தடையாக வந்துடும். புரியுதா? நாம் பாடம் பண்ணுறோம், நம்மளை யாரும் பார்க்கலன்னு இல்லை, நமக்கு முன்னாடி நம்ம குருநாதர் உக்காந்துன்னு நம்மளை பார்க்குறாருன்னும் போது நான் ஏன் பயப்படணும்? உலகத்தில் துணையே இல்லாமல் வந்தவன் தான் பயப்படணும். ஐயோ, யார் நமக்கு துணையாக வருவா, யார் நம்மளை காப்பாற்றுவான்னு? துணை ஒருத்தர் இருக்கிறாருன்னா யாராவது பயப்படுவாங்களா? துணையாக குருநாதரை வச்சுங்க. பயம்ன்றது உங்கள் காலடி நிழலில் கூட வராது. சரிங்களா? ஆத்மான சார்.
சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்.